திறமை தான் முக்கியம். முதலீடு அந்த பற்றி முழுமையாக, பணங்கிறதே 2வது கட்டம் தான். போட்ட பணத்தை திறமை இல்லாமல் எப்படி எடுப்பேன், அதை பற்றி முழுமையாக அறிந்திருக்கட்டும். வேறு முதல் நுனிவரைன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை நீ அந்த துறையில் எல்லாத்தையும் அறிந்து செய்தால்தான் வெற்றி காண முடியும். உன் திறமை தான் முக்கியம். எந்த அளவுக்கு அதை புரிஞ்சிருக்கிற, அறிஞ்சிருக்கிற, முதிர்ச்சி பெற்றிருக்கிறதுல அப்புறம் தான் இப்போ தொழிலுக்குள்ளே போகணும். ஏன்னா வருங்காலத்தில் எது அழிந்தாலும் உணவு முனையும் அழியாது. 2 மனிதனுக்கு தேவை. வீடு 3 இருக்க இடம். இந்த 3 பிஸ்னஸும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். 5 வயதிலே தாயிலிருந்து கஷ்டப்பட்டு மாட்டுச்சந்தில் தண்ணி விற்றுருக்கிறேன். 6 வயசுலேயே தண்ணி 9 வயசுலாம் தண்ணி விற்றுருக்கிறேன். பிறகு பொறுக்கி விற்றுருக்கிறேன். வேப்பங்குட்டை பொறுக்கி விற்றுருக்கிறேன். அந்த 5வது படிக்கும் போதே 9 வயசில் டீ கிளாஸ் இருக்கிறேன். 13 வயசில் சென்னைக்கு வந்து பிளேட்டு குழா பார்த்து கிளீனர் ஆகி இந்த உடம்பு ஆவி பொருள் அனைத்தும் இந்த தொழிலுக்காக அர்ப்பணித்தேன். என்னுடைய நேரங்காலங்கள் அனைத்தும் கொடுத்தேன். இதுவே என் வாழ்க்கைன்னு நினச்சேன். இதுதான் நம்மளை முன்னுக்கு கொண்டு போக போகுதுங்கிறத அப்படிலாம் உணரல. வயிற்றுக்கு பசி தீர்ந்தா போதுன்னு உழைச்சேன். அதுக்கு நேர்மையாக இருந்தேன், உண்மையாக இருந்தேன். வெறும் சம்பளம்னு ஒன்று பேசிட்டா கூட என்னை சுற்றிக்கிறவங்களுக்கு அவங்க குறையில்லாமல் வாழணுன்னு பார்ப்பேன். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, குடும்பத்துக்கு தேவையான சாப்பாடு இந்த காசில் அவங்க நடத்த முடியுமா, கடன் உடன் பட்டிருக்காங்களா. ஏன்னா அந்த நிம்மதி அவங்க அந்த கவலையோடு நம்மகிட்ட வேலை பார்த்து அவங்க சரியாக வேலை பார்க்க முடியாது. என்னுடைய லாபத்தில் முதலாளி எனக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் கொடுத்து சம்பளத்துக்கு மீறி அவங்களுக்கு நான் அவங்க தேவைகளை புரிந்து அவங்க மனநிலையை திருப்தியாக வச்சுக்கணும் முயற்சி பண்ணுவேன். ஏன்னா அவங்க 100% நிம்மதியாக இருந்தால் தான் நம்ம வேலைக்கு கவனம் செலுத்த முடியும். முத்து புகழ் படைத்து 3 நெறி வளர்த்து கற்றும் களை மிகுந்த தாயகமே, கத்தும் கடல் மீது கலங்கரையில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே, மலையில் பிறந்து தென்னன் மடியில் தவழ்ந்து சங்க துளை கொண்டு வளர்ந்த தமிழ் சித்திரமே, அனைவருக்கும் வணக்கம். தித்திக்கும் மாம்பழத்துக்கு பெயர் பெற்ற சேலத்து மாநகரம் எடப்பாடி என்னும் கிராமத்தில் பிறந்தவர். 4 வயதிலேயே தன் தாயை இழந்தவர். வறுமையால் வாட்டப்பட்டவர். 13வது அகவையில் ஒரு சாதாரண தேநீர் கடையில் பணிபுரிந்தவர். தன் 18வது வயதில் 1987ஆம் ஆண்டு வாழ்க்கையை ஒரு கை பார்த்து விடுவோம் என்ற துணிச்சலோடு இந்த மதராச பட்டணம் வந்து சேர்ந்தவர். கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள். இத்தகைய சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் சேலம் RR பிரியாணி நிறுவனத்தின் உரிமையாளர் ஐயா தமிழ்ச்செல்வன் அவர்களை இன்று நாம் நேர்காணல் செய்யவிருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நான் விஜயகுமார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சயின்சஸ், மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். ஐயா நான் அமரேஷ். ஐயா நான் கோகுலகிருஷ்ணன். உங்களுடைய இந்த உணவகத்தினுடைய இந்த நிறுவனத்தினுடைய தொடக்க புள்ளியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. எல்லாமே நம்ம சுயம்பு, நானாக தோன்றி நானாக சிந்தித்து நானாக உருவாக்கி செய்த தொழில் இது. இதில் மனக்கட்டுப்பாடு, என்னுடைய சிறு வயதுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் திறந்துருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், எத்தனையோ நேர்காலில் நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு சினிமா தெரியாது, பார்க்க தெரியாது, பீச்சு தெரியாதுன்னு. எல்லாம் இந்த 30-35 வயசுக்கு மேலே தான் எல்லாமே. என்னை அப்படியே இந்த உடம்பு ஆவி பொருள் அனைத்தும் இந்த தொழிலுக்காக அர்ப்பணித்தேன். என்னுடைய நேரங்காலங்கள் அனைத்தும் கொடுத்தேன். இதுவே என் வாழ்க்கைன்னு நினச்சேன். இதுதான் நம்மளை முன்னுக்கு கொண்டு போக போகுதுங்கிறத அப்படிலாம் உணரலை. வயிற்றுக்கு பசி தீர்ந்தா போதுன்னு உழைச்சேன். அதுக்கு நேர்மையாக இருந்தேன், உண்மையாக இருந்தேன். சமிக்காமல் போராட்டத்தை நடத்தினேன். என் உடம்பெல்லாம் வடுவுகள் ஏற்பட்ட போது, காயங்கள் ஏற்பட்ட போது அதையெல்லாம் தாங்கி கொண்டு அதுக்குன்னு ஒரு ஓய்வு கூட கொடுத்தது கிடையாது. ஒரு நாள் நான் முழு நேரம் உறங்கியது கிடையாது. எல்லாமே என் வாழ்க்கையில் ஒரு பாடலாக இருக்கட்டும், ஒரு செவிக்கு இங்கே ஒரு டேப் ரெக்கார்டில் பாடக்கூடிய பாடல் தான் என் வாழ்க்கையே. அதுதான் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான இது. அப்படியே ஒரு ஓய்வு இல்லாமல் உறக்கத்தை திறந்து எல்லாத்தையும் நான் மறந்து என் வாழ்க்கைக்கு இந்த தொழிலுக்காக மட்டுமே வாழ்ந்தேன். அதையே செதுக்கினேன். அதுக்கே உங்களாளி ஆகிட்டேன். நான் ஹோட்டல் தொழிலாளியாக இருந்தது சரி. உங்களுக்கு நீங்கள் 13 வயசுங்கிறது சென்னைக்கு வந்தாண்டு, நான் 9 வயசுலேயே டீ கிளாஸ் வந்து எடப்பாடிங்கிறது எங்கள் ஊர். நான் பிறந்த கிராமம் ஆலச்சம்பாளையம். நான் படித்தது அந்த 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நைனாம்பட்டி, நாங்கள் அதுதான் படித்தேன். 5வது போயிட்டோம். உங்களுடைய கண்ணீர் குரல் அந்த வரிகளில் எனக்கு நீங்கள் பேசும்போது நினைவில் இருந்தது.
13 வயசுங்கிறது 87ங்கிறதெல்லாம் நான் வந்த ஆண்டு. அதுக்கு 9 வயசுல நான் டீ கிளாஸ் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம், காரணம் வெற்றிக்கு முதல் காரணங்க உண்மையாக அது மேலே கொண்ட அன்பு தான். அது மேலே வச்சிருக்கிற நேரங்காலங்கள் அதுக்காகவே கொடுத்து அதுமேவே நம்ம வாழ்க்கை நினச்சி அதுக்காக எவ்வளவுலாம் நம்ம நேரங்காலங்களை செலவிட்டு உழைக்கிறோமோ அது நம்மளை முன்னோக்கி கொண்டு வருங்கிறது என் நம்பிக்கை. நானே உதாரணம். நீங்கள் பிறந்த உங்க மாவட்டத்தினுடைய பெயரை உங்க உணவகத்துக்கு முன்னாடி சேர்த்திருக்கீங்க. இந்த உணவகத்தினுடைய பெயர் காரணம் தெரிஞ்சுக்கலாமுங்கய்யா? கண்டிப்பாக. என்னுடைய மாவட்டம் சேலம். என்னுடைய அப்பா ராஜு. ஆமாம், தமிழ்ச்செல்வன். நான் சேலம் ஆர்னு வைத்தேன். ஐயா, உங்கள் சிறு வயது அனுபவம் பற்றி. சிறு வயது அனுபவம் தான் தெரியுமே. 5 வயதிலே தாய் இழந்து கஷ்டப்பட்டு மாட்டுச்சந்தில் தண்ணி விற்றுருக்கிறேன். 6 வயசுலேயே தண்ணி 9 வயசுலாம் தண்ணி விற்றுருக்கிறேன். விறகு பொறுக்கி விற்றுருக்கிறேன். வேப்பங்குட்டை பொறுக்கி விற்றுருக்கிறேன். அந்த 5வது படிக்கும் போதே 9 வயசில் டீ கிளாஸ் இருக்கிறேன். 13 வயசில் சென்னைக்கு வந்து பிளேட்டு குழா பார்த்து கிளீனர் ஆகி சப்ளையர் ஆகி 21 வயசு மேலே மெதுவாக ஒரு பழக்கடையில் தள்ளுண்டி போட்டு அந்த பழக்கடை தலையிலையும் சுமந்து விற்று அதுக்கப்புறம் ஒரு இட்லி கடையில் வேலைக்கு சேர்ந்து அப்புறம் ஒரு இட்லி கடைக்கு நான் ஓனர் ஆகி அது நடத்த முடியாமல் பிரியாணி கடையில் மறுபடியும் வேலைக்கு சேர்ந்து பிரியாணியை கட்டுற அப்புறம் பிரியாணி கடையை போட்டு வெற்றி பெற்றேன். இதுதான் என் சிறு வயது வாழ்க்கை. மைசெல்ஃப் கோகுல கிருஷ்ணன், வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ். வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்கள். பிஸ்னஸில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா என்னன்னு சொல்லுவீங்க? கடமை, நேர்மை. ஆமாம், அதுதான் மிக முக்கியம். கடமைக்கு செய்யாமல் கடமையை செய்யன்னு சொல்லுவேன் எல்லாருக்குமே. கஷ்டப்படாமல் இருக்க, கஷ்டப்படு. ஈடுபாடு, உண்மையான ஈடுபாடு. தன் வயிறை போல பிறர் நினைக்கணும், தன் படம் போல பிறர் நினைக்கணும். நமக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில் ஒரு ஹோட்டலுக்கு போனால் கிடைக்கணும்னு நினைப்போமோ, வயிறால் சாப்பிட்ணும், நம்மளா உபசரிக்கணும், சுவையாக இருக்கணும், இதுதான் நினைப்போம். அதை தான் நானும் தாரக மந்திரமாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் போயிட்டே இருக்கிறோம், வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம். சில பேரை நம்ம திருப்திப்படுத்த முடியாது, சில கமெண்ட்ஸ் மோசமானதாக இருக்கும். நேரம் நம்ம நிறைய பேர் உருவாக்கிட்டோம். நான் ஒரு தள்ளுண்டியே நடத்திக்கிட்டு இருந்ததுன்னா அது வேறு. நம்ம பலாயிரம் பேர் இப்போ உருவாக்கிவிட்டோம். என்னுடைய ரசிகராக என் தமிழ் பிள்ளைங்கள் தான் இன்றைக்கி சாலை ஓரங்களில் கடைகளை போட்டு பிழைப்பதற்கு நானே காரணமானவனாக இருக்கிறேன். இன்றைக்கி பாசுமி ரைஸ் சாலை ஓரத்தில் கொண்டு வந்தவங்க நான் தான். டபுள் டீங்கிற அந்த உயர்ந்த பிராண்டடை கொண்டு வந்தவங்க நான் தான். நிறைய நேர்காணல் நான் சொல்லியிருக்கிறேன். காரணம் வந்து அது மேலே இருக்கிற அக்கறையும் உண்மையும். தன்னை போல பிற நினைக்கணும். வயிறாக இருக்கட்டும், மனசாக இருக்கட்டும், அதை நினைக்கும் போது நம்ம உண்மையிலேயே அதை நம்ம வெற்றின்னு நினைக்கக்கூடாது, கடமையாக செய்யணும். அது நமக்கு வெற்றிங்கிற ஒரு பேரை திருப்பி தருது. ஐயா, எப்படி இந்த நிறுவனத்தை வந்து நீங்கள் தொடங்குனீங்க? ஆரம்ப காலத்தில் நீங்கள் சந்தித்த சிக்கல்கள்லாம் என்ன? அந்த சிக்கல்கள் வந்து எப்படி உங்களை மீண்டு இதை இன்னைக்கு ஒரு பெரிய நிறுவனம் ஆக்கியிருக்கீங்கன்னா அதனுடைய காரணங்கள் என்னங்கய்யா? அது திருப்பி சொல்லுவதென்றால் அக்கறை அது மேலே கொண்ட ஈடுபாடு, காதல் தான் சொல்ல முடியும். விடாமுயற்சி. தோண்டு போகும்போதெல்லாம் உள்ளத்தை தோண்டு விடாமல், சரிவு ஏற்படும் போதெல்லாம் சரிந்து விடாமல், காயங்கள் ஏற்படும் போதெல்லாம் படுத்துடாமல், ஓய்வு கொடுக்காமல், உழைப்புன்னு உழைத்தவாசி. அந்த உண்மையான உழைப்பு என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்குது. உழைப்பு. ஐயா, இந்த அனுபவத்தில் உங்களுக்கு மறக்க முடியாத தருணம் எதுனா இருந்தால் பார்க்க முடியும்? நிறையா இருக்குது. எதை சொல்வது? தாய் இழந்திருக்கிறோம், தந்தை இழந்திருக்கிறோம், பிள்ளை இழந்திருக்கிறோம், கூட இந்த நண்பர்களை கொரோனாவில் இழந்திருக்கிறோம், ஈழத்து தமிழர்களை நம்ம இழந்திருக்கிறோம், எத்தனை இழப்புகளை சந்திச்சிருக்கிறோம். நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறதே சிறப்பாக நினைக்கிறேன். நம்ம கூட இருந்தவங்களாம் இன்றைக்கி இல்லை, என் நண்பர்கள் இல்லை, எவ்வளோ பேர் எனக்கு வழிகாட்டியாக இருந்தவங்க இல்லை இல்லையா? நம்ம சொந்தங்களில் நிறைய பேர் இல்லை. என் தொழிலாளிகளை சில பேர் என்னை விட்டு போயிட்டாங்க, கொரோனா நேரத்தில் இறந்துட்டாங்க. இதெல்லாம் இழப்புங்களுக்கு முன்னாடி இந்த உயிர் இன்னமும் இருக்குது. நான் மட்டும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன்னு நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பாகவும் சொத்தாகவும் நினைக்கிறேன். தவிர இந்த சொத்தவோ இந்த புகழியோ கிடையாது. அவங்களெல்லாம் மறைந்து நான் இன்னும் இருக்கிறேங்கிறதே இந்த காலத்தில் என் குழந்தைங்களுக்கே தெரியும். நானே என்றைக்கு போயிருக்கணும், கொஞ்சம் உணவு முறையினால் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அவ்வளோ கஷ்டங்களும் வடுவுகளும் நோய்களும் என்னை தாக்கிருச்சு. கொஞ்சம் நெல்லிக்காய், கரிஞ்சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி அப்படின்னு இயற்கை உணவுகளால் என் உடல் கொஞ்சம் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் என்னை விட்டு பிரிந்து போன இழப்புக்கு முன்னாடி, ஈழத்திழப்புக்கு முன்னாடியும் இன்றைக்கி எத்தனையோ தொழிலாளிங்க அன்றாடம் ரோட்டில் பார்க்கணும். தாய்மார்களுடைய படம் கஷ்டம் துண்டை விரித்து போட்டு ரோட்லேயும் மலையிலையும் கோயம்பேட்டிலையும் வயல்கள்லேயும் ரோடு ஓரங்களிலும் பார்க்குற தொழிலாளிங்களை, செப்டி டேங்கில் இருக்கிற தொழிலாளிங்களை, மரம் வெட்டுற தொழிலாளிங்களை, கட்டட தொழிலாளிங்க, கட்டடம் இடிஞ்சு அப்படியே பொதிந்து போன தொழிலாளிங்க. அவங்க முன்னாடியெல்லாம் நம்ம ஒன்றும் கஷ்டம்னு எடுத்துக்கக்கூடாது. அவங்கள நினைக்கும் போது நம்ம வாழ்க்கை மிக சிறப்பு. அவங்க கஷ்டத்துக்கு முன்னாடி இன்றைக்கி என் தொழிலாளிங்க நான் நெருப்பில் அன்னைக்கு இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மள எவ்வளோ பேர் என் கூட வந்தவங்க நீங்கள் இல்லை என் கூட.
ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம் வாங்கய்யா. அப்படி நீங்கள் கண்ட சிரிப்பு இந்த தொழில்துறையில் இது இன்பமான ஒரு தருணம்னு நீங்கள் நினைக்கிற எதுங்கய்யா? இந்த நிமிடம் வரைக்கும் உங்கள் கூட நின்று இது இன்னும் மேலே எடுத்து போய் உலகளவில் கொண்டு போயிட்டுங்கிற மகிழ்ச்சியில் இருக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் தொடங்கி நடந்து கொண்டு இருக்குது. என் முதல்களை வெளிநாட்டு கிளைகள் லண்டனில் அமைஞ்சிருக்கோம். ஆனால் கொரோனானால யாழ்ப்பாணத்தில் வந்து பெரிய மகிழ்ச்சியாகவும் சாதனையாகவும் நான் நினைக்கிறேன். அந்த தமிழர் பகுதியில் இன்றைக்கி என்னால் அங்கே ஒரு 100 பேருக்கு நான் தான் முதல்ல போய் யாழ்ப்பாணத்தில் கடை திறந்துருக்கிறேன். அதுதான் இந்த தொழிலில் நான் பெரும் சாதனையாக நினைக்கக்கூடியது. அந்த போர் பகுதி தமிழர்கள் தோன்று போயிருக்கிறேன். அந்த இடத்துல என் கடையும் நிறுவனத்தையும் பதித்து அந்த மக்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கி விட்டோம். இப்போ ஒமினியாவில் வேலை நடக்குது. இப்போ உலகங்க அமெரிக்காவில் வேலை நடந்துகிட்ருக்கு. சிக்காகோவில் இப்போ டெக்டாஸில் போட்டுட்டு இருக்கிறாங்க. குவைத்தில் வேலை நடக்குது. இதெல்லாம் நினைக்கும் போது அதுதான் எனக்கு இந்த முகத்தில் ஒரு சின்புகளாக இந்த தொழிலை நம்ம வாழ்ந்த வாழ்க்கை பெருசு இல்லை, நம்ம வெற்றி அடைஞ்சது பெருசு இல்லை. அந்த வெற்றியை தக்க வச்சு அடுத்த கட்டத்துக்கும் கொண்டு போய் இன்றைக்கி இளைஞர் கையில் நாடெங்கும் கொடுத்து பாஸ்மரேஷை போட்டு இன்றைக்கி ரோடெங்கும் இவ்வளோ பேர் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா. கடைகளை போட்டு நான் சாலை ஓரத்தில் நின்னேன் இல்லையா. இன்றைக்கி இத்தனாயிரம் பேர் அதுக்கு காரணமானவங்க நிற்கும் போது அந்த சிரிப்பு அந்த முகத்தில் அவங்களுடைய வெற்றி என்னை மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு உதாரணமாக நான் முதலாளியானதல்ல, என்னை சார்ந்த இனத்தையும் மொழியும் தமிழ் பிள்ளைங்களையும் கூட இருக்கிறவங்கெல்லாம் முதலாளி ஆக்கி விட்டோமோங்கிறது தான் எனக்கு பெரிய ஒரு சிரிப்பை உண்டாகும். சிரிப்புனா ஒரு புன்னகையான விஷயத்த சொல்கிறேன் நான். ஐயா, நம்ம இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னா முதலீடுன்றது எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு முக்கியம்? திறமை தான் முக்கியம். முதலீடு அந்த பற்றி முழுமையாக பணங்கிறதே 2வது கட்டம் தான். போட்ட பணத்தை திறமில்லாமல் எப்படி எடுப்பேன் அதை பற்றி முழுமையாக அறிந்திருக்கட்டும். வேறு முதல் நுனிவரைன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை நீ அந்த துறையில் எல்லாத்தையும் அறிந்து செய்தால்தான் வெற்றி காண முடியும். உன் திறமை தான் முக்கியம். எந்த அளவுக்கு அதை புரிஞ்சிருக்கிற அறிஞ்சிருக்கிற முதிர்ச்சி பெற்றிருக்கிறதுல அப்புறம் தான் இப்போ தொழிலுக்குள்ளே போகணும். இந்த உணவுத்துறையில் தரம்ங்கிறது மிக ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் பெயர் பெற்ற எத்தனையோ பிரியாணி நிறுவனங்கள் எல்லாம் இந்த இறைச்சி விஷயத்தில் அடிபட்டாங்க. ஆனால் நம்ம சேலம் ஆறார் அதற்கெல்லாம் மாற்று விதியாக ஒரு தனித்து இருக்குது. அப்போ அந்த இடத்துல தரம்ங்கிறத நாங்கள் நிறைய பார்க்குறோம். உங்களுடைய பார்வையில் ஒரு ஒரு உணவகத்தில் ஒரு தரம்ங்கிறது ஒரு குவாலிட்டிங்கிறது எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஐயா? கண்டிப்பாக நம்ம ப்ரோசிங்கிறத தப்பாக எடுத்துக்கிறோம். ப்ரோசிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். அது முறையாக ப்ரோசிங் பண்ணப்படுதா? 18 டிகிரி 19 டிகிரி 22 ரூல்ஸ் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே நம்ம இன்னும் போகலை. ப்ரெஸ்ஸுங்கிறது இப்போ மீன் கடையில் கூட சாதாரண மீன்கள் விற்கிறவங்க கூட நேற்று மீனாக இன்றைய மீனாலாம் இருக்குது. நமக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் வாங்குறவங்களுக்கு. இது என்னைத்து மீனாக இருக்க முடியும் இல்லையா. எல்லா இடத்துலையுமே வியாபாரத்தி இருக்கும். அவங்க பொருளை விற்கிறதுக்கு கொஞ்சம் 2 நாள் ஆயிருந்தால் கூட என்ன இதாங்க கிடச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி ஆடு கட் பண்ணுறது கோழி கட் பண்ணுறதுக்கெல்லாம் நமக்கு அதில் பயிற்சியும் முதிர்ச்சியும் அதை பற்றி அறிந்து தெரிந்து ஈடுபட்டால்தான் நம்மளை காப்பாற்றிக்க முடியும். அரையும் குறைமாக ஏதோ பணம் இருக்குது தொழில் பண்ணிவிட்டு அதான் சொன்னேன், அதை பற்றி தெரியாமல் தொழில் பண்ணாதீங்கன்னு. அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா தானே இல்லையா. ஒரு புத்தகம் மலையில் நினையக்கூடாதுன்னு தெரிஞ்சாதான் அந்த புத்தகத்தை நினையாமல் பார்த்துவீங்க. மாணவர்கள் நினைஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? பிரித்து படிக்க முடியுமா? அப்போ அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. அப்படி தான் இந்த துறையும் ஈஸியாக உங்களுக்கு புரியுங்கிறதாக இதை சொல்கிறேன். அனைத்தும் தெரிந்திருக்க வேண்டும். இந்த மட்டன்னா என்ன, மொத்தல் கறினா என்ன, இலாட்டு கறினா என்ன, வெள்ளை அடுக்கு ரொம்ப அடுத்து பேசிக்கிட்டே போகலாம். அதை பற்றி தெரிந்து செய்திருக்க வேண்டும். ஐயா, இந்த கொரோனா டைமில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பல பேரோட வாழ்வாதாரமே மாறிச்சியா. அதில் வந்து பல நிறுவனங்கள் பல தொழில்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த டைமில். அந்த டைம் நீங்கள் எப்படி எதிர்கொண்டீங்க ஒரு தொழில் முனைவர்? ஒரு தலைவங்கிறவனு சரி, ஒரு முதலாளிங்கிறது பேர் மட்டும் இல்லை. அந்த இக்கட்டான நேரத்திலையும் தோண்டு போகக்கூடிய நேரத்திலையும் தன் நிறுவனம் இனிமே நிலைக்காது, நம்ம தொழிலாளிகள்லாம் இயற்கைப்படி தன்னுடைய ஒரு கோர முகத்தை காட்டி கொண்டு என் கூட இருக்கிற தொழிலாளிகளை இறந்துக்கிட்டு இருக்கிறாங்க, பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த திசையில் போனாலும் வறுமை, யாருக்கையிலையும் பணம் இல்லை. இங்கே தான் நம்ம முதலாளி ஒரு தலைவங்கிறத நிலைநிறுத்துகிறோம். அவங்கள எல்லாம் அரவணைத்து தாங்கி பிடித்து அனைத்துக்கும் நான் இருக்கிறேங்கிற தன்னம்பிக்கை அவங்களுக்கு கொடுத்து, என் முகத்தில் இந்த பயத்தையோ இல்லை எனக்கு இருந்த வறுமையை காட்டாமல் என் இடங்களெல்லாம் விற்று ஒவ்வொன்றாக அவங்களெல்லாம் நான் காத்து தன்னம்பிக்கை ஊட்டி, ஒருத்தர் இறப்பு ஒருத்தருக்கு உதாரணமாக காட்டி, பார் அவங்களாம் இல்லை நம்ம இருக்கிறோம் இப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லி, இந்த பார் அந்த நிறுவனம் இப்படி ஆடிச்சா நம்ம இன்னும் களத்தில் இருக்கிறோம் இப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு நான் ஒரு உற்சாகத்தை காட்டி 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 நான் துளியும் தோண்டு விடாமல், இறப்புக்கு மேலே இறக்க ஒன்றும் இல்லைங்கிறத மனசில் நான் நிலைநிறுத்தி அதை வெளியே காட்டாமல் என் பொன்முகத்தை மொத்தமே அந்த நேரத்துலையும் காட்டி
என் தொழிலாளிகளை தாங்கி பிடிச்சி, நிறுவனத்தை தாங்கி பிடிச்சி, அந்த தலைவங்கிறதையும் அந்த முதலாளிங்கிறதையும் நான் தான் அதை சுமக்கணுங்கிறத, அது யார் மேலேயும் திணித்திடக்கூடாதுன்னு அவங்களை எல்லாம் நான் உற்சாகப்படுத்தி நிலைநிறுத்தி வைத்திருந்தேன். எதை இழந்தாலும் தன்னம்பிக்கையும் நம்மளுடைய அந்த போராட்ட குணத்தையும் நம்ம இழந்து விடக்கூடாது. இதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு. அதை தான் நான் கடைபிடித்து இன்னைக்கு எழுந்து நிற்கிறோம். நமக்கு நிறைய எதிர்மறை கருத்துக்கள்லாம் வரும், அதெல்லாம் எப்படி கையாளுறது? எப்படி கடவுளுக்கே எல்லாரும் அவருக்கே எவ்வளவோ இருக்குது. காந்தி எல்லாம் மகாத்மானே ஒத்துக்குவாங்களா? அவருக்கே விமர்சனங்கள் உண்டு இல்லையா? எந்த கடவுளுக்கு விமர்சனம் இல்லை? எந்த இடத்துக்கு விமர்சனம் இல்லாத மனிதன் ஒரு உளியின் வழி தாங்காத பாறை சிற்பமாகாது, படிக்கட்டாகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் யாராலையும் 1000க்கு 1000 பேரையும் நம்ம திருப்திப்படுத்திட முடியாது. அது இருக்கத்தான் செய்யும். அது விமர்சனம் நம்ம எடுத்துக்கூடாது. ஏதோ அவங்களுக்கும் குறை, அதையும் ஆராய்ந்து தீர்வு காணுங்கிற நோக்கத்தோடு தான் அந்த விமர்சகரை நம்ம பார்க்கணுமே தவிர அவங்கள நம்மளை எதிரியாவோ இல்லை ஒரு குற்றவாளியோ நினைச்சிடக்கூடாது. ஏன் அவருக்கு மனசில் இந்த குறை வந்தது, இன்னும் என்ன இந்த தொழில் நம்ம சிறப்பாக செய்ய முடியும், என்ன தவறு புரிந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் தான் நம்ம ஈடுபட வேண்டும். அதுதான் ஒரு முதலாளிக்கும் ஒரு தலைவனுக்குள்ளே அறிவாகும். வாரத்திற்கும் நாள் கணக்கிற்கும் சம்பளம் கொடுக்கின்ற உரிமையாளர்களுக்கு மத்தியில் வாழ்கின்ற வாழ்க்கைக்காக சம்பளம் வழங்குகின்ற இந்த கரங்களிடம் கேட்கிறோம். ஐயா, நீங்க ஒரு முதலாளியா இருந்து தொழிலாளர்களை எப்படி பார்க்குறீங்க, அவர்கள் எப்படியெல்லாம் வழிநடத்தணும்னு நினைக்கிறீங்க? அதாவது அவங்க என்ன எப்படி வேணாலும் பார்க்கலாம். அது இந்த காலத்து பிள்ளைங்க. எனக்கு எவ்வளோ அனுபவம் இருக்கும். நான் படாத கஷ்டமா, நான் இல்லாத தொழிலாளியா, என் முட்டியில் ரத்தம் ஊற்றும் போது கூட ஒரு நாள் நான் லீவ் போட்டதில்லை. நைட்டு சைக்கிளில் வேலையை முடிச்சுட்டு போகும்போது விழுந்து அந்த காயத்தை இந்த இடத்துல கல் பூந்தது கூட நான் அந்த கல்லை வெளியே எடுத்து போட்டு கட்டு போட்டுட்டு போனவன் கடைக்கு வேலைக்கு. காரணங்கள்லாம் தேடும். ஆனால் இந்த காலத்தில் அப்படியே இருக்குன்னு நான் விரும்புறதில்லை. என்னை பொறுத்தவரை நம்ம அந்த கஷ்டப்பட்டோம், அவங்களும் அந்த கஷ்டத்தை பட முடியும்னு நினைப்பது நியாயம் இல்லை. இருந்தாலும் ஓரளவுக்கு அவங்கள எல்லாம் நான் வழி நடத்துவேன். நான் என்ன நினைப்பேன்னா, ஒரு பிள்ளைங்களை நம்மகிட்ட வேலை சுற்றி பார்க்குறீங்கள, நம்ம உரிமையாக எல்லா வேலையும் செய்யணும்னு எதிர்பார்க்குறோம். நம்ம நேரங்காலங்களுக்கு வரணும், தேவையானதில் அவங்க செய்யணும், நமக்காக ஓடணும், பிழைக்கணும்லாம் எதிர்பார்க்குறோம். அதுக்கு தகுந்த போல் அவன் குடும்பமும் நல்லா இருக்கான்னு பார்க்கறது நியாயம் இல்லையா? நம்ம செய்யணும் இல்லையா? வெறும் சம்பளம்னு ஒன்று பேசிட்டா கூட என்னை சுற்றிக்கிறவங்களுக்கு அவங்க குறையில்லாமல் வாழணுன்னு பார்ப்பேன். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, குடும்பத்துக்கு தேவையான சாப்பாடு இந்த காசில் அவங்க நடத்த முடியுமா, கடன் உடன்பட்டிருக்காங்களா? ஏன்னா அந்த நிம்மதி அவங்க அந்த கவலையோடு நம்மகிட்ட வேலை பார்த்து அவங்க சரியாக வேலை பார்க்க முடியாது. என்னுடைய லாபத்தில் முதலாளி எனக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் கொடுத்து சம்பளத்துக்கு மீறி அவங்களுக்கு நான் அவங்க தேவைகளை புரிந்து அவங்க மனநிலையை திருப்தியாக வச்சுக்கணும் முயற்சி பண்ணுவேன். ஏன்னா அவங்க 100% நிம்மதியாக இருந்தால் தான் நம்ம வேலைக்கு கவனம் செலுத்த முடியும். சில பேர் அதை புரிஞ்சிக்காமல் ஆடம்பரத்துக்கு பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு வைங்க, என்ன நான் நீக்கிட்டு வேற ஆளை வச்சுக்குவேன், அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு உதவி பண்ணுறோம், அதை உதவியாக நினச்சி அவங்க என்னை பயன்படுத்திக்கணும். ஒரு 10 ரூபா சேர்த்து கொடுக்குறேன்னா இன்னும் அவங்க ஈடுபாடை காட்டி இன்னும் அவங்க கஷ்டத்தை என்கிட்ட போக்கிக்கிறதுக்கு அவங்க பாடுபடணும். அதை விட்டுட்டு அதில் ஆடம்பரம் வாழ்க்கை ஆரம்பித்தான்னு வைங்க, லீவ் போடுவது, பொழுதுபோக்கு அம்சங்களில் அவங்க ஈடுபடுவது, அதுக்கான டைமும் நான் கொடுப்பேன். எனக்கு அதுவும் தெரியும். நான் சுற்றுப்பயணம் இல்லாத நேரத்தில் நீங்கள் போய் லீவ் எடுத்துங்க அப்படின்னு சொல்வது உண்டு. அது மாதிரி என்னை சுற்றி இருக்கிறவங்க மனசு அவங்க வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைகளை சம்பளத்தையும் தாண்டி கொடுப்பது என்னுடைய குணம். அது காரணம், அவங்க வறுமையில் இருந்தால் நமக்கு எப்படி வேலை செய்ய முடியும் இல்லையா? அதை உணர்ந்து என்னுடைய லாபத்தில் தொழிலாளிகளை கூட பங்கிட்டு வாழ்கிறேன். ஐயா, தொழில் முனைவும் பற்றியும் தொழில் முனைவும் நம்ம நாட்டு வளர்ச்சிக்கு எவ்வளோ முக்கியம், அதை பற்றி கண்டிப்பாக தொழில் வளர்ச்சிக்கு இந்தியாவை பொறுத்தவரை நல்ல ஒரு விவசாய பூமி. விவசாயத்துக்கு அரசு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். விவசாயத்துக்கு எல்லா பகுதிக்கும் நீர்வழிச்சாலைகளை உருவாக்கணும். தண்ணி எல்லா பகுதிக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்கணும். விவசாயத்தை ஊக்கப்படுத்தணும். விவசாயம் ஏன்னா 64 நாட்டில் உணவு உற்பத்தி கிடையாது. நம்ம உணவு ஏற்றுமதியில் தான் அதிக லாபம் ஈட்ட முடியும் இந்தியா. இன்றைக்கி பருத்தியில் திருப்பூர் துணியின் கம்பெனி, சூரத்து கம்பெனியால் வெங்காயம் ஏற்றுமதி இதெல்லாம் நம்ம முன்னேறி இருக்கிறோம். உலகத்திலே 2வது ஆப்பிள் பெற்றிருக்கிறோம், காஷ்மீர் ஆப்பிள். உலகத்திலே முதல் மாம்பழம் நம்ம மாம்பழம் தான் வேர்ல்டுலேயே. அது இங்கே சேலத்து மாம்பழம், நம்மளோட ஆந்திர பிரதேச மாம்பழங்கள் தான் முதுமையில் இருக்குது. எத்தனையோ துறைகள் இதெல்லாம் மேன்மைப்படுத்தி நிறைய இந்த செம்மரமெல்லாம் வெளிநாட்டுக்கு தேவைப்படுது. அதை ஏதோ கள்ளத்தனமாக வெட்டி விற்கிறதோட அதவே அரசுடைமையாக்கி எல்லாரும் பயிரிட வைக்கலாம். இந்த உலகத்தில் என்னென்ன நாடுகளில் டிமாண்டாக இருக்கும் அதையெல்லாம் அரசியல் கட்சி கேபினட் மினிஸ்டர், விவசாயத்துறை மந்திரி, மத்தியில் இருக்கிறவரும் சரி மாநில இருக்கிற அமைச்சர்களும் சரி ஆராய்ந்து அதை பயிரிட வச்சு மக்கள் இடத்துல அதை அறுவடை பண்ணி அதை ஏற்றுமதி பண்ணி நம்ம இந்திய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்து. இளைய சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வரீங்க?
தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. இளைஞர் உங்கள் இந்த நேரத்தில் தான் உங்களை கட்டுப்பாடாக மனதை வைத்துக் கொள்ள வேண்டிய நேரம். ஏன்னா கண் போட போக்கில கால் போகும், மனம் போட போக்கில மனம் போகும். இதுக்கு ஒரு கடிவாளம் போட கற்றுக்குங்க, எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எது இருந்தாலும் எந்த இடத்துலையும் உங்களுக்கு நீங்கன்னு ஒரு அச்சோப் இந்த பூமியில் நீங்கன்னு ஒரு அச்சோப் பண்ணும்போது தான், ஒரு வெற்றியை பதிவு பண்ணும்போது தான் உங்களை யாரும் மதிப்பாங்க. புரிதுங்களா? மற்றதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும். வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னா உன்னை சுற்றி எல்லாமே வந்துடும். எதுவும் வராதுன்னு நினச்சி அதை நோக்கி பயணிக்காதீங்க. உங்களுக்கு இருக்கிற திறமையை விதைத்து அந்த திறமையை பிறருக்கும் பகிர்ந்து அதில் வெற்றி காண முயற்சி பண்ணுங்க. உங்களை வெல்வதற்கு முதல் காரணம் உங்கள் எண்ணங்களை தான், உங்கள் மனக்கட்டுப்பாடு தான் என்று சொல்வேன். அதே போல் உங்களுடைய பொருளாதாரத்தில் என்ன முடியுதோ அது வரைக்கும் ஈடுபடுங்க. யாருக்காகவும் இவங்க அதை நினைப்பாங்க இதை நினைப்பாங்கிறதுக்காக நீங்கள் இன்னொரு தெரியாத விஷயத்த செஞ்சு சிக்கலில் மாட்டிக்கொண்டாம். உங்களுக்கு தெரிஞ்சதை செய்வதை கௌரவமாக நினைங்க, அதுவே உங்கள் வாழ்க்கைன்னு நினைங்க. எத்தனையோ பிரியாணி நிறுவனங்கள் இருக்கும்போது சேலம் RR இன்னைக்கு தனிச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் என்னங்கய்யா? அப்படி நான் நினைக்கவில்லை. யாருமே தன் உணவு நல்லா இருக்குன்னு தான் உலகத்தில் எல்லாருமே சமைப்பாங்க. சாதாரண ஒரு இல்லத்தரசி கூட வீட்டில் அம்மா கூட ஒரு ரசம் வச்சு அது நல்லா இருக்குன்னு நினைக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கைப்பக்குவம், என்னுடைய பக்குவம், அவ்வளோதான் சொல்ல முடியும். எல்லாருமே ஆளுக்கு ஒரு ருசி, ஆளுக்கு ஒரு சுவை பிடிச்சிருக்கோம். எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சமைக்கிறோம். எனக்கு ஒரு % மக்கள் அன்பு ஆதரவும் கொடுக்குறான்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு கைப்பக்குவம் என்னிடம் இருக்குதுன்று தான் எடுத்துக்கொள்கின்றேன். மதுரைக்கு பக்கத்தில் திண்டுக்கல் தாங்க சொந்த ஊர். ஐயாவுக்கு உங்கள் நிறுவனம் இல்லாமல் எந்த பிரியாணி ரொம்ப பிடிக்கும்? இல்லை, நான் சீரக சம்பா பிரியாணி எல்லாமே சாப்பிடுவேன். நான் இன்னைக்கு சாலையோர கடைகள் தான் சாப்பிடுவேன். எல்லா கடைகளையும் நான் விரும்பி சாப்பிடுவது உண்டு. இன்னொரு கடை நேற்று கூட நான் வேலூரில் ஒரு சிறு கடைகளில் சாப்பிட்டேன். அதான் நான் சொன்னேன், யாரும் நல்லா இல்லைன்னு சமைக்கிறது இல்லை, சாப்பிட்டு பார்த்துட்டு நான் அட்வைஸ் பண்ணுறது உண்டு. அனைத்து உணவுகளையுமே எனக்கு பிடித்த உணவுகளை தான். இருக்கிற குறைகளை நான் எடுத்து சொல்வேன். அப்படி அங்கே நல்ல விஷயங்கள் இருந்தால் அது என் கடைக்குள்ளே புகுத்த எடுத்துகிட்டு வருவேன். 2 விஷயம்தான், புரிதுங்களா? அங்கே இருக்கிற நல்ல விஷயத்த நான் எடுத்துக்குவேன், நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். குறைகள் இருந்தால் சொல்லிட்டு வருவேன், இப்படி செய்யுங்கன்னு சொல்லி. பாகுபாடெல்லாம் கிடையாது, எல்லா கடையிலையும் நான் சாப்பிடுவேன். சாலையோர கடைகள் தான் அதிகம் சாப்பிடுவது. நான் சிறு சிறு கடைகளில் தான் அதிகம் நான் உணவு எடுப்பேன். உங்கள் நிறுவனத்தின் வருங்காலம் திட்டம் பற்றி கொஞ்சம். திட்டம் இந்த அளவுக்கு 40 வருஷம் போராடி நிலைநிறுத்தி விட்டேன். இன்று அயல் நாடுகளையும் வெளிநாடுகளையும் போய் கொண்டிருக்கிறது. இதே ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். இது இன்னும் நிலைநிறுத்துவதற்கும் இன்னும் இதை செம்மைப்படுத்துவதற்கும் ஒரு முயற்சியாக இன்றைக்கி நான் வெற்றி பெற்று விட்டோன்னு நினைக்கல, இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கல. இன்னும் இதை செம்மைப்படுத்துவதற்கும் இளைஞர்களை ஊக்கப்படுத்துவதற்கும் இளைஞர் கையில் இதை கொடுத்துட்டு போகிறதுக்கும் மிக ஆயத்தமாக இருக்கிறேன். நிறைய உணவுகளை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வருங்காலத்தில் எது அழிந்தாலும் உணவு முறையும் அழியாது. 2 மனிதனுக்கு தேவை. வீடு 3 இருக்க இடம், இந்த 3 பிஸ்னஸும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆணும் பெண்ணும் எல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் பதப்படுத்துகிற உணவுலாம் வரல. வெளிநாட்டில் பதப்படுத்துகிற உணவு இருக்குது, டின்னு உணவுகள்லாம் இருக்குது. இங்கே எல்லாமே லைவ் இருக்குது இந்தியாவில். இது இன்னும் மேம்படும். நிறைய உணவு தொழிலுக்கு வரணும் இளைஞர்கள், நிறையா கற்றுக்கணும். சமையல் கற்றுக்குங்க, அது கேவலம்னு நினைக்க வேண்டாம், அவமானு நினைக்க வேண்டாம். படிச்சுட்டோன்னு நிறையா இன்றைக்கி உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு பெருந்தலைவர் கூட ஒன்று சமைச்சு பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க, ஒரு ஹோட்டல் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எவ்வளோ உச்சத்தில் இருக்கிறீங்கன்னு கூட ஒரு உணவகம் இருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள். நிறைய ஆண்கள் பெண்கள் சமையல் தொழிலில் ஈடுபட்டு எங்களுக்கும் என்ன மாதிரி படிக்காது எனக்கு சேர்த்து வழிகாட்டுங்கன்னு தான் நான் வேண்டிக்கிறேன் இளைஞர்கள்கிட்ட. சேலம் RRோடைய அடுத்த 5லேருந்து 10 வருஷத்தில் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலாங்க ஐயா? மிக 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 இதே உற்சாகத்தோடு இதே உங்கள் முன்னாடியும் நீங்கள் இன்றைக்கி கேள்வி கேட்குற மாதிரி நீ இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு என் முன்னாடி உட்காந்துருப்பேன். நானும் உட்காந்து சார் அன்னைக்கு இந்த கேள்வி கேட்டால் நீ அப்சர்வ் பண்ணிட்டீங்க வா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருப்போங்கிறதுல எனக்கு நம்பிக்கை உண்டு. ஒரு துளி கூட என் உயிர் உள்ள வரை என் உழைப்பிலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன். ஆமாம், நேற்று கூட எங்கள் நேர்காணலில் முத்தார், நம்மளுடைய நேருக்கு நேர் முத்தார் சார் வேலூரில் என்ன நேர்காணல் கண்டபோது எனக்கு ஒரு மன உறுதியை கொடுத்தார். உங்களை வீழ்த்துவதற்கோ ஜெயிப்பதற்கோ இல்லை உங்களை அவமானப்படுத்துறதுக்கோ ஒருவளாலும் முடியாது, அனைத்து நீங்கள் பார்த்து விட்டீர்கள் என்று. இனிமே நான் களத்தில் உங்கள் கையில் கொடுத்துட்டு அந்த தொழிலவை போயிட்டு இருக்குது. இல்லை இப்போ சாலையோரங்களை பிரியாணி பார்த்தீங்களா வளர்ச்சியை சென்னையில் என்னான்னு, இதே ஒரு சரிது. இதை உலக அளவில் கொண்டு போகணுங்கிறது தான் என்னுடைய முயற்சி. இன்னும் 10 ஆண்டுகள்ல. எப்பங்க தென் தமிழகத்தில் திண்டுக்கல் மதுரையெல்லாம் அவங்க நிறுவனம் வரும்? மதுரையில் வந்துருச்சு, 3 கடை நடந்துகிட்டு இருக்குது, 4வது கடை வேலை நடக்குது, திருநெல்வேலியில் நடக்குது, கோயில்பட்டியில் நடக்குது, தென்காசியில் நடந்துகிட்டு இருக்குது, திண்டுக்கல், ஒட்டச்சத்திரம், பழனி, திருச்சி எல்லாம் நேர்காணலாம் இருக்குது. மாஸ்டர்கள் பற்றாக்குறை, ஊழியர்கள் பற்றாக்குறை, கடை நடத்தவும் சரியான ஆட்கள் வேணும், நமக்கு மேனேஜ்மெண்ட் வேணும். இதுக்கான தள்ளி போயிட்டு இருக்குது. இந்த பக்கம் கோயம்புத்தூரில் பதிவு பண்ணிட்டோம். சேலம் ஃபுல்லாக என் தங்கை மகன் விஜயோடைய தலைமையில் அவர் நடத்திட்டு இருக்கிறார் 5 நிறுவனத்துக்கு மேலே. கிருஷ்ணகிரியில் இருக்குது, பெங்களூர் உம்மனப்பள்ளியில் இருக்குது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குது, தருமபுரியில் இருக்குது, கடலூரில் இயங்கி கொண்டிருக்குது,
சிதம்பரம், தாராபுரம், ஆரணி இதெல்லாம் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. திருப்பலாக்கு தயாராகி கொண்டிருக்குது. கரூரில் இந்த மாதமே தொடங்க இருக்கிறோம். இத்த அளவுக்கு இருக்குது. நம்மள தமிழக சட்டமன்ற சபாநாயகர் ஐயா அவர்கள் தென்காசியை போன வாரம் தான் திறந்து கொடுத்தாரு. கோயில்பட்டி திறக்கப்பட்டிருக்குது. சென்னையில் நிறையா பிரான்ச்சுகள் எல்லாம் ஆட்கள் பற்றாக்குறையினால சரியான ஆட்கள் இல்லாமல் நம்ம கொஞ்சம் தவித்துட்டு இருக்கிறோம். அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு நம்ம எல்லா பகுதியிலையும் கொடுக்க இருக்கிறோம். அதை சிறப்பாகவும் சீர்மாக பண்ணணும் இல்லையா? நிறுவனத்தை கொடுப்பது பெருசு இல்லை, அவங்க நடத்துகிற அணுகுமுறைகள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு தகுதி அடிப்படை இருக்குது. ஏன்னா கஷ்டமான தொழில், அதனால் பார்த்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லா பகுதியிலையும் வரும். உங்களுக்காக நானும் எங்கள் ஊர் பிரியாணி காத்துக்கிட்டு இருக்கேன். அவங்களுடைய நிறுவனத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக காத்திருப்போர் கைவிடப்படுவதில்லை, நிச்சயமாக திறக்கப்படும். சேலம் மாறாது. நன்றி ஐயா. அவங்களுடைய கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம் எனக்கு இப்போ கிடைச்சா அந்த நேரத்தை நான் இப்படி பண்ணி இன்னும் என் நிறுவனம் வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை சரியான நிலையில தான் நிறுவனம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுடைய உணவு கண்டிப்பாக என்னால் ஒரு நவீன இடத்துக்கு அதை எடுத்துகிட்டு போக முடியல. நான் தள்ளு வண்டியில் இருந்தேன். எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு பின்பலமும் குறைவு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் என் வாழ்க்கை முறை. ஆனால் இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் அதுக்கான முயற்சியில் இறங்கி என் தங்கை மகன் நண்பர் சேலத்தில் அவரு நவீன இடத்துக்கு எடுத்து போயிட்டு இருக்கிறாங்க. அது என்னால் முடியாமல் போச்சு. நான் உருவாக்கிட்டேன், ஜெயிச்சிட்டேன், டேஸ்ட்டோ தரமோ கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த நவீனப்படத்தில் இருக்குது இல்லையா? இன்றைய காலத்துக்கு சீரியல் லைட்டுங்க எங்கள் காலம்லாம் அப்படி கிடையாது. தள்ளு வண்டியில் போடுவோம். ஒரு கொட்டா கடையில் கூட பிரியாணி ஓடிக்கிட்டு இருக்கோம் ரோட்டோவில். இன்றைக்கி ரோட்டு மேலே பார்க்குறீங்களா? அதுதான் என்னுடைய ரேஞ்சு. இதை என்னால் நவீனப்படுத்த முடியாது. இன்றைக்கி என்னோடய ஆலோசனை மூலமாக என்னோடய எதிர்பார்ப்பை இன்றைக்கி நிர்வாகம் நடத்தக்கூடியவங்க சரி அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மகிழ்ச்சியாக இருக்குது. ஐயா, பெரும்பாலும் தொழில் முனைவர் பெருசாக சொல்கிறத பார்த்தா குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்றத பெருசாக சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் அவங்களோட அதை ஒர்க்கையும் எப்படியா பேலன்ஸ் பண்ணுறீங்க? அதாவதுங்க, இது எனக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லாருக்கும் உள்ளது தான். ஒரு பைலட்டாக இருக்கிறவர் குடும்பத்தோடவே இருக்க முடியாது. அந்த வேலையில் ஒரு 10-15 நாள் இருந்துட்டு தான் போய் குடும்பத்தோடு இருக்க முடியும். ஒரு ரயில் ஓட்டுறவங்க கூட அதே நிலை தான், ஒரு டிரைவருக்கு அதே நிலை தான். குடும்பங்கிறது அவங்கள வயரால் கடன் இல்லாமல் துன்பம் இல்லாமல் பார்த்துக்கிறோமாங்கிறதும் ஒரு வகையில் குடும்பம். தொழில்னு வந்துட்டால் தொழில் தான் முதல் குடும்பம். தொழில் நல்லா இருந்தால் தான் குடும்பமே. குடும்பத்தை பார்த்தா தொழிலாக இருப்பாப்பா. தொழில் நல்லா இருந்தால் குடும்பம் நல்லா இருக்கும் இல்லையா? பணம் அந்த மாதிரி குடும்பத்துக்காக உழைங்க, நேரங்காலங்களை செலவிடுங்க. தன்னாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு குறை இல்லாமல் நீங்கள் பணம் கொடுக்கணும் தான் அவங்க நல்லா இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓய்வு நேரங்களில் குடும்பத்தோடு இருக்க போகிறோம். முதல் குடும்பம் நமக்கு தொழில் தான். அப்புறம் தான் குடும்பம் என்னை பொறுத்தவரை. நீங்கள் தினமும் உங்கள் தொழிலில் சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள் என்னென்னங்க ஐயா? விமர்சனங்கள், வரக்கூடிய கோரிக்கைகள், அது உதவியாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் இருக்கும், நவீனப்படுத்துதல் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு சவாலானது. அதுக்கான பதில்களை கூறி கொண்டிருக்கிறேன். சில பேருக்கு பிரியாணி தானே நினச்சிட்றாங்க, அதை செய்யக்கூடிய கஷ்டம் தெரியாது. இன்னைக்கு கூட நிறைய அரசியல்வாதிங்க பேசுவாங்க, கோட்டரும் பிரியாணிக்காக அலையிற கூட்டம் இல்லைன்னு. நீங்கள் கோட்டரை பேசுங்க, பிரியாணிங்கிறது அதோட ஒப்பிட்டு பேசாதீங்க. அது ஒரு விவசாயத்தை சார்ந்தது. ஒரு விவசாயம் அவமானப்படுத்துறது, ஒரு சமையல் நெருப்பில் வேவனா அவமானப்படுத்துவது. அதில் எத்தனை தாய்மார்கள் இருக்காங்க, எத்தனை விவசாயிகள் இருக்கிறாங்க. அது ஒரு உணவு. கோட்டரும் பிரியாணின்னு சொல்லுவது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரசியல்வாதிகளும் சரி, அதை பேசுகிறவங்களும் சரி, கோட்டரோடு நிறுத்திக்கிங்க. ஐயா, நீங்கள் இவ்வளோ தகவல் சொல்கிறீங்க, இவ்வளோ பிரான்ச்சஸை நீங்கள் வந்து இது மேனேஜ் பண்ணுறீங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் எப்படி இவ்வளோ விஷயங்களை நினைவுபடுத்திக்கிறீங்க, எந்த நேரத்தில் உலக விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறீன்னு கேட்குறீங்க. சிறு வயதுலேருந்து அக்கறை தான் காரணம். அதுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் எந்த விஷயத்தையும் பேசுவேன். நான் படிக்கலைங்கிற ஒரு குறை இருக்குது இல்லையா? என்னை அப்படி யாரும் நினைத்து விடக்கூடாதுங்கிற அந்த ஏக்கமே நிறையா விஷயங்களை நான் கற்றுக்குவேன். என்னோடய ஆண்ட்ராய்டு ஃபோனில் எப்போவுமே நான் என்ன பார்ப்பேன்னா, இரவு நேரங்களில் கூட நேராக அந்த ஒளியை பார்த்தா நம்ம கண்ணு தூக்கம் வராது. ஒளியெல்லாம் கட் பண்ணிவிடுவேன். மெஜேஸை கேட்டுக்கிட்டே தான் தூக்கம் வர தெரியும். பக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம். எந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு தேவைங்கிறது எனக்கு தெரியும். இளைஞர்களுக்கு என்ன நம்ம பேச போகிறோம்னா, இதுக்கு முன்னோர்கள், அறிஞர்கள் இந்த உடல் சார்ந்து என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கொண்டால், எந்த நேரத்தில் எடுத்துக்கொண்டால், எந்த நேரத்தில் எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கொண்டால் ஒரு முதலாளி, ஒரு தலைவனானவன் எப்படி பயணிக்க வேண்டுங்கிற விஷயங்களை நான் இரவு நேரங்களில் என் காதோரமாக என்னுடைய கைபேசியை வைத்துவிட்டு கேட்டுக்கொண்டிருப்பது வழக்கம். என் காருக்குள்ளே கூட நான் எப்போவுமே ஒரு பாடலோ ஒரு பொழுதுபோக்கான அம்சங்களை கேட்க மாட்டேன். எல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கணும். வரக்கூடிய ஃபோன்களுக்கும் அந்த ஃபோனை அந்த நேரத்தில் ஆன் பண்ணி அப்படி டச் பண்ணி விட்டு சைடில் அப்படி வச்சுருவேன்.
அந்த டோர் சைடில் ஒரு கேப் இருக்குல்லையே, அதில் ஃபோனை வச்சுட்டு அப்படியே உட்காந்து கேட்டுட்டு போவோம். இப்படி தான் நான் வாசிச்சுட்டு இருக்கிறேன். உலக விஷயங்களையும் இளைஞர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும், என் தொழில் சார்ந்து, என் உடல் சார்ந்து, என் உணவு முறைகளை பற்றி நான் வாசிப்பதெல்லாம் இப்படி தான். இரவு தூங்கும் போதுக்கு முன்னாடியும் காரில் பயணிக்கும் போதும் என் ஓய்வு நேரங்களை இப்படி தான் நான் எடுத்து கொள்கின்றேன். அந்த நேரத்திலையும் நான் அந்த மாதிரி செய்திகளை கேட்டுக்கொண்டு தான் வருவேன். காரில் ஒரு பாட்டோ அந்த மாதிரி விஷயமே போடாமல் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டுக்கொண்டு என் செவியை அப்படியே வைத்து விட்டு தலையை சாய்ச்சி வச்சு போய்கிட்டு இருப்பேன். ஐயா, நீங்கள் இப்போ இவ்வளோ உயர்ந்த நிலையில் இருக்கீங்க, ஆனாலும் எப்படி உங்களால் இவ்வளோ எளிமையாக இருக்க முடியுது? எளிமை தான் உங்களெல்லாம் என்ன நெருங்கி என்னை அண்ணன் தம்பியாக பிள்ளைகளாக உறவாக வச்சுருக்கு நான் நினைக்கக்கூடியவன். ஏன்னா நான் ஒன்றும் பிறக்கும் போதே எனக்கு எந்த ஒரு ராஜவம்ச வாழ்க்கையை எதுவுமே நான் பார்த்ததில்லை. உங்களோடு தான் பிறந்தேன், உங்களோடு தான் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவன். என் தொழிலாளி நேற்று கூட முத்தார் சார் அதான் கேட்டார், பிச்சைக்காரன் கூட இருக்கிறீங்க, தொழிலாளி கூட இருக்கிறீங்க, எப்படி உங்களால் முடியுதுனாரு. நான் மட்டும் இல்லை, எத்தனையோ நல்ல அறிஞர்கள் பார்த்துருப்பீங்க. யாரெல்லாம் அந்த நெருக்கத்தோடு நம்ம ஒருவர் டெய்லி உறவாடி கொண்டு நம்ம இருக்கிறோமோ, நம்ம தொழிலுக்கு நல்லது, சமூகத்துக்கு நல்லது, நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கும், என்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும். அது நம்ம நாட்டுக்கும் தேசத்துக்கும் வருங்கால தொழில் செய்யணுங்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தை தரும் இல்லையா என்னுடைய எளிமை. அதுதான் மகிழ்ச்சி. எனக்கு வேற என்ன மகிழ்ச்சி இருக்க முடியும்? நம்ம சம்பாதிச்ச பணத்தோடு நம்ம இறந்த பிறகும் என் பேர் வாழும் இல்லையா விதைகளில், அதுதான் நான் வெற்றியாக நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த எளிய பழக்க வழக்கங்களை கடைப்பிடிக்கிறங்கிறதுல அது ரத்தத்தில் இயற்கையாகவே எனக்கு அது இருக்குது. என்றைக்குமே அது எனக்கு வராது. ஐயா, இப்போ பல பிஸ்னஸ் வந்து ஃப்ரான்ச்சைசிங் மாடல் பண்ணுறாங்க ஐயா, உரிமை அளித்தல். அதை பற்றி நீங்கள்? நானும் அதுக்கான டிபார்ட்மெண்ட் அமைச்சிருக்கிறேன். இந்த அலுவலகத்தையும் அது அலுவலகமாக பயன்படுத்திருக்கிறோம். நம்மளும் எதிர்காலத்தில் சிறப்பாக உலகம் எங்குமே பதிவு பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். கொரோனா அதுக்கு ஒரு தடையாகி போச்சு. ரெண்டாவது நானே அதுக்கு ஒரு தடை. ஏன்னா செய்கிறவங்க தப்பாக செஞ்சுட்டு அத்தனை பள்ளியும் என் மேலே தான் விழுவோம். அதனால் தேர்ந்தெடுத்து செய்யணுங்கிறதுல ஏற்கனவே பேட்டியில் சொல்லியிருக்கிறேன். தகுதி அவங்களுக்கு இருக்கா? தகுதினா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்காங்களா, கஷ்டப்படுவாங்களா, வெறும் பணத்தை மட்டும் வச்சுட்டு வந்தால் அதில் ஜெயிக்க முடியாது. அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் அறிந்திருந்தால் தான் பிறரையும் அந்த வேலையை வாங்க முடியும். அனுபவம் இல்லாமல் ஒன்று செய்ய முடியாது இல்லையா? அதற்கான டிபார்ட்மெண்ட் அமைச்சிருக்கிறேன். கண்டிப்பாக நம்ம நீங்கள் கேட்டிங்க இல்லையா, இன்னும் 10 வருஷம் கழிச்சு உங்கள் நிர்வாகம் எப்படி இருக்கும்னு உலகம் எங்கும் இருக்கும். பல்லாண்டு பல்லாண்டு நீங்கள் பல்லாயிரத்தாண்டு என்ற பாவை பாசுரங்கள் பாடி உங்கள் பொன்னான நேரங்களை இந்த நேர்காணலில் செலவிட்ட ஐயா தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு எங்களது சார்பாகவும் எங்களது கல்வி குழுமத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் ஐயா. கண்டிப்பாக என் அன்பு குழந்தைங்களுக்கு சிறு வயசாக இருந்தாலும் எவ்வளோ ஒரு திறமையாகவும் எனக்குள்ளே என்ன இருக்குங்கிற விஷயங்களெல்லாம் வெளியே வாங்கி நீங்களும் பயனடைஞ்சு பிறரும் பயனடைகிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை பாடுபட்ட உங்களுக்கும் நமது வேலம்மாள் அந்த நிறுவனத்திற்கும் உங்களோட தாய் தந்த உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சேலமரா தொழிலாளர் சார்பாகவும் RR தமிழ் டிவி சேனலின் சார்பாகவும் வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி.